ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா Cleanmax ஆல் பர்பஸ் க்ளீன் அண்ட் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நாங்கள் 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு பழைய யூஎஸ்பி கேபிள் எடுத்திருக்கோம். யூஎஸ்பி-A to USB-Cன்னு சொல்லுவாங்க. அந்த கேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேபிள் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ எப்படி ப்ராசஸ்னு காமிக்க போகிறேன். இப்போது இந்த ப்ராடக்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இந்த கேபிள் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது. நிறைய விஷயம் க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலி இது போய் ஆல் பர்பஸ் க்ளீன் அண்ட் பாலிஷ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம இங்கே பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம ரப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த சொல்யூஷன் போயிட்டு அந்த க்ரீம் பேஸ்டு சொல்யூஷன் இது. ஆக்சுவலி அந்த க்ரீம் பேஸ்டு சொல்யூஷன் அதில் ரப் ஆகணும். ஃபுல்லாகவே ரப் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஊறினாலே உங்களுக்கு போயிடும், அழுக்கு எல்லாமே போயிடும். கிட்டத்தட்ட நம்ம 1 இயர் 6 மந்த்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த லிக்விட் நார்மலாக ரப் பண்ணணும். இந்த வயர் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணணும்னு இது இல்லைங்க, இது போய் ஆல் பர்பஸ் க்ளீனர். ஓகேங்களா? நீங்கள் போய் நார்மலாக சிஸ்டம், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ், நீங்கள் ஸ்விட்ச் போர்ட்ஸு, இல்லை மைக்காவோட டோர்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வயர்ஸு, ஸோ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் அழுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். நான் உங்களுக்கே காட்ட போகிறேன் எப்படி இருந்த அழுக்கு இப்போது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ரப்பிங் தான் பண்ணணும். அது ஊறணும், அதுக்கப்புறம் ரப்பிங் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் அழுக்கு இருக்கும் இல்லையா அந்த கேபிளில். ஸோ அதனால் இந்த மாதிரி ரப்பிங் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90லேருந்து 100% போயிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம துணி வச்சு துடைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அழுக்கு எல்லாமே போயிடும். எப்படி நம்ம வாங்கணுமோ, அந்த கேபிள் எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இது யார் வேணால் பண்ணலாம் வீட்டில். ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, யாருக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எந்த விஷயமும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணுன்னா யார் வேணால் பண்ணலாங்க. இந்த பொருள் இப்போது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட், காரோட டேஷ்போர்ட்ஸு அதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லையா, காரோட டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏர் கூலர் க்ளீன் பண்ணிக்கலாம், சிஸ்டம் க்ளீன் பண்ணிக்கலாம், கீபோர்டு, அப்புறம் ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் அழுக்கு பார்க்குறீங்களோ மோஸ்ட்டாக தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாத ஒரு அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம இந்த க்ரீம் போட்டு, இந்த ப்ராடக்டை போட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக சொல்லணுன்னா. ஓகேங்களா? டிவிலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்இடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரப் பண்ணாதீங்க, ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. எல்இடி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்லாம் ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. மற்றபடி பார்த்திங்கன்னா பேனல்ஸ் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஏஎம்சி சர்வீஸ், இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்னு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்வீஸ்க்கு நிறைய கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்டை அங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, இப்போ ஏர் கூலரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க நிறைய கம்பெனிஸு. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் டைரெக்டாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது போக இப்போ வசந்தன்கோ போகிறீங்க, இல்லை விவேக் போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் யாரெல்லாம் விற்கிறாங்களோ, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஷோரூம்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை கம்பல்சரி பார்ப்பீங்க. இது எங்களோட ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? வெளியே எங்கேயுமே கிடைக்காது. இதுக்கு யாருமே ஈக்குவலாக இன்னும் மார்க்கெட்டில் வரல. ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் லைக் மோனோபோலி மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. மோனோபோலி ப்ராடக்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த பாட்டிலை பார்த்தாலே, Cleanmaxனு பார்த்தாலே உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் தான் அது எல்லாமே. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்லேயும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு அழுக்காக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ க்ளீன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? அழுக்கு எல்லாமே உங்களுக்கு மாயமாக போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த க்ரீமை எடுத்தோம், கையில் தான் எடுத்தோம். கையிலே எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. கையில் எடுத்து ஜஸ்ட்டு ரப் பண்ணிவிட்டு, நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியில் துடைச்சி விட்டோம். ஸோ இதே ப்ராசஸில் தான் நம்ம எல்லா பொருட்களும் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, இப்போ ஏர் கூலர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஏர் கூலர் மேலே அழுக்கு இருக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது ஆக்சுவலி க்ளீனாக இருக்குது. இப்போது நான் சொல்கிறேன் நார்மலாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சில அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் போகாதுங்க. வாட்டர் பேஸ்டு இப்போ கோலின்னு சொல்கிறோம், கிளாஸ் கிளீனர் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அழுக்கு எடுக்கும். ஓகேங்களா? மேலோட்டமாக இருக்கிற அழுக்கு தான் எடுக்கும். இப்போ ரொம்ப கொஞ்சம் டீப் க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்யூஷன்ஸு எங்களோட ப்ராடக்ட்டு க்ளீன்மேக்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சாலே உங்களுக்கு எல்லாம் அழுக்கும் வந்துடுங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கு, லெதரு, இப்போது சில பேர்லாம் கேன்வாஸ் ஷூஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த ஷூஸ் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த சொல்யூஷன் வச்சு. மல்டி பர்பஸ் தான், ஆல் பர்பஸ் க்ளீனர். அதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு பேர் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் க்ளீனர், க்ளீன் அண்ட் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்கலாம், அந்த அழுக்கெல்லாம் துணியில் வந்திருக்கும். ஸோ அதுதான் ப்ரூஃப். ஓகேங்களா? அழுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் என்னென்னா, அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு துணியில் வந்துடும். அப்போது அது க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவ்வளோ தான், சிம்பிளான விஷயந்தான். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ரப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியில் போட்டு நம்ம மறுபடியும் துடைக்கிறோம். துடைச்சாலே உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அது ஜஸ்ட்டு ரப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வழுவழுப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு பக்காவாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் என்கொயரி இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலிமா கேட்கலாம், இல்லை கால் பண்ணியும் கேட்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.